இந்த அமைப்பின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் செயல்பாட்டாளர் கீதா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு கட்டளையிட்டு வரை சொன்ன அமைச்சர் அவர்களே, நேற்றை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற விக்ரமாதித்தன் அவர்களே, எனக்கும் பின்னால் பேச இருக்கின்ற பல்வேறு தொழிற்சங்கத்தின் தலைவர்களே, பேசி சென்றிருக்கின்ற தொழிற்சங்கத்தின் தலைவர்களே, இங்கு சிறப்புரையாற்றிருக்கிற பல்வேறு தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் தலைவர்களே, என்னோடு இருக்கின்ற அமைச்சர் வேணுகோபால், பிரகேந்திரன், சகோதரர் மகேந்திரன், அப்பல்லா, தேவராஜ், தர்மேஷ், அமைச்சர் எட்மன், ராஜகுமார், திருப்பதிக்குமார், தந்தை மனா உள்ளிட்ட பல்வேறு மாநில மாவட்ட அணிகள், பொறுப்பாளர்கள், மாநகரத்தினுடைய பிரதிநிதி செயலாளர்கள், உருவமிக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பிரச்சனையை குறித்து எனக்கு தந்தை அருள் அவர்களும் கீதா அவர்களும் தங்கள் தோழர்களோடு இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் ஏற்கனவே மாநில அரசுகளால் இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற நலவாரியங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் உழைப்பில் சேமித்து வைத்திருக்கிற இந்திய முழுக்க இருக்கிற பணம் சுமார் 1 லட்சம் கோடி, அதையும் அவர்கள் கபலீகரம் செய்வதோடு இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளை முற்றுமுழுதாக அடித்து வைக்கக்கூடிய பன்னாட்டு பணக்கார பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான சட்டங்களாக துணை போகின்ற சட்டங்களாக இவை இருக்கும் என்கிற அளவில் அவர்கள் இந்த கருத்துக்களை எனக்கு எடுத்து வைத்தார்கள். அதற்கான புள்ளி விவரங்களை ஒவ்வொரு அறிக்கைகளை என் கைகளிலே தந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்திற்கு சென்று கவன ஈர்ப்பு தீர்மானங்களை தந்து அதை பேசுவதற்கான வாய்ப்புகளை நாம் கேட்டோம். ஆனால் அதற்கென்று பிரத்யேகமாக அதற்கான வாய்ப்புகள் வழங்காத போதும் எனக்கு கிடைத்த நேரத்தை முதலமைச்சர் அவையில் இருந்த தொழிலாளர் துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அவையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனையை நான் எழுப்பி சட்டமன்றத்தில் பேசினேன். இருந்து ஒரு பேர் ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் அமைத்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்கள் உங்கள் தலைவர் கொண்டு வந்த அந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அனைத்தும் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு அமல்படுத்தினால் இது முற்றுமுழுதாக இது அழிந்து போகும். இந்த நலவாரியங்கள் இயங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே இங்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களில் தொழிலாளர்கள் ஒன்று கூடுவதற்கு, கொடியேற்றுவதற்கு, தொழிற்சங்கம் வைப்பதற்கு உரிமைகள் இல்லை. அதற்கே இன்றைக்கு உயர்நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்ற வரையில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இருக்கின்ற ஒரு உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு தொகுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. இது ஒரு காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதிக்க கூடாது என்று மிக உணர்ச்சிகரமாக, வேகமாக, ஆழமாக இந்த செய்திகளை எல்லாம் தமிழக சட்டமன்றத்தில் நான் பேசினேன். உடனடியாக தொழிலாளர் துறை அமைச்சர், அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், எனக்கு நெருக்கமான நண்பர், கண்டிப்பாக இது முதலமைச்சரோடு கலந்து பேசி இதற்குரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்று எனக்கு உத்தரவாதம் தந்தார். ஆனால் அது தந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. அப்படி எந்த ஒரு தீர்மானம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு எதிராக, வேளாண்மை சட்டத்திற்கு எதிராக, எங்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக நம்முடைய தமிழக சட்டப்பேரவை அனைத்து அரசியல் கட்சிகள் துணையோடு ஏற்றப்படுவது போல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பல லட்சக்கணக்கான அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் குடும்பங்கள், குறிப்பாக பெண்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து அனைவரும் இருக்கிறார்கள். இந்தியாவில் சுமார் 25 கோடியிலிருந்து 30 கோடி ரூபாய், 30 கோடி பேருக்கு மேல் இவரை அங்கம் வகிக்கிறார்கள், உறுப்பினராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆக இதனுடைய ஆழத்தை, இதனுடைய வீரியத்தை, இந்த தொகுப்பு சட்டத்துடைய பாதிப்பை இந்த குடும்பங்கள், இந்த உறுப்பினர்கள் குடும்பங்கள் தெரிந்து கொண்டால் நாளை இது அரசியல் ரீதியாக கூட ஆளுகின்ற நம்முடைய அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும்.
வாக்கரசியலுக்காவது நீங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசுக்கு ஒரு தீர்மானத்தையும் அழுத்தத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நான் வைத்தேன். ஆனால் இதுவரையில் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை, சட்டமன்ற கட்சி தலைவர்களை அழைத்து கோட்டையிலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் வேறு விதமான அஜெண்டாவிற்காக கூட்டப்பட்ட கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தில் நான் பேசியது வேறு விதமான அஜெண்டா. நான் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம் என்று நான் அந்த அஜெண்டாவுக்குள் போகாமல் முழுக்க முழுக்க தோழர் கீதா அவர்களும் அருள் அவர்களும் கொடுத்த இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எப்படி இதனால் பாதிக்கப்படுவார்கள், ஏன் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது, எப்படி இந்த நலவாரியங்களை அவர்கள் டிஸ்மிஸ் செய்வார்கள், எப்படி இந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள், இது இந்தியாவிற்கே வழிகாட்டியாக பல்வேறு பிரச்சனைகளில் சட்டங்கள் இயற்றுவதும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் இந்திய மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகின்ற ஒரு தளமாகவும் சமூக நீதி தளத்திலும் ஒரு இந்திய நாட்டிற்கு வழிகாட்டி மாநிலமாக இருக்கின்ற தமிழகம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதிலே நமக்கு பாதிப்பு வருவதற்கு முன்பாகவே நாம் தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயாவது நீங்கள் ஒரு தீர்மானத்தை கோரிக்கையாக சேருங்கள் என்று நான் வலியுறுத்தி பேசினேன். முடிந்தா தோழர் கீதாவோ அருளோ இங்க இருக்கிற சிஐடி, ஏஐடிசி, HMS, LPF போன்ற பல்வேறு இந்திய அளவில் இருக்கிற தொழிற்சங்கத்துடைய தலைவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கான கோட்டையில் உங்கள் சங்கங்களை சார்ந்த ஊழியர்கள் இருந்தால் அந்த மினிட்டை மட்டும் நீங்கள் அதுல, ஏன்னா சட்டமன்றத்தில் நான் பேசுறதே வெளியே தர விஷயம், வீடியோவும் தரமாட்டாங்க, பேச்சாவும் தரமாட்டாங்க. அன்னைக்கு கூட அந்த மினிட் நான் கேட்டேன், எனக்கு தரல. ஆனா வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நான் என்ன பேசினேன் என்பதை நான் பதிவு செய்தேன். இது நான் பேசியிருக்கிறேன். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்பு இன்னைக்கு கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க ஒன்றிய அரசு, இது நடத்தினா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை விழாவாரியாக அப்படி பேசியது திரும்பவும் வந்து நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் முன்பு பேசி அதை நான் அருள் அவர்களை கவனத்திற்கு கீதா தோழர்கள் மூலமாக இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்புடைய தலைவர்களுக்கு தெரிவியுங்கள் என்று சொன்னேன். ஆனால் 2 முறை சட்டமன்றத்திலும் ஒரு முறை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டிய தலைமைச் செயலாளர், அரசு கூட்டாது தலைமைச் செயலாளர், அனைத்து துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்திலும் இதையே 20 நிமிடமாக மிக ஆழமாக நான் பேசிய பிறகும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசு இதை எதிர்த்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முதல் மாநிலமாக இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழகத்திற்கு இருக்கிறது. ஏன்னா நாம் தான் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் உருவாக்கியதிலிருந்து, தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாப்பதிலிருந்து, அதுவே தொழிலாளர் பிரச்சனை இங்கே கூட நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். MRF பிரச்சனை, MRF பிரச்சனையில் கலைஞர் முதலமைச்சர், ஆற்காடு வீராசாமி மின்துறை அமைச்சர், அந்த தொழிலாளர் சீரமைப்பு துறையினுடைய சேர்ந்த அருமை தோழருடைய சேகர், நான் 96 திருவொற்றியூர் எம்எல்ஏக்கு நின்னோம், சிவபிரகாசன் தலைவர் உள்ளிட்ட அந்த MRF தொழிலாளர்கள் என்னை வந்து பார்த்து எங்களை நசுக்கிறாங்கன்னா, அவனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உடனடியாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்வர் கலைஞர் அவர்களை போய் சந்தித்து, ஆற்காடு அவர்களை சந்தித்து, இந்த பிரச்சனைக்காக இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவு தொழிலாளர்களை மிரட்டுறான் காவல்துறையை வச்சுக்கிட்டு, அதனால இந்த பிரச்சனையை நான் ரேஸ் பண்றேன், இதுக்கு ஒரு தீர்வு வர மாட்டேங்குது, நீங்க தான் தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னாரு. நான் தீர்மானத்தை கொண்டு வர 0 ஹவர்ஸ்ல ரேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கலைஞரும் சம்மதித்து விட்டார். ஆற்காட்டர் என்னை பேச அனுமதித்தார், பேசினேன். நான் பேசிய பிறகுதான் ஆற்காட்டார் எழுந்தார். MRF 24 மணி நேரத்தில் தலைவர்கள் இருக்கும், பொய்யான தகவல் இல்லை. 24 மணி நேரத்தில் MRF நிறுவனம் தொழிலாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான உடன்படிக்கை வர வேண்டும், இல்லை என்றால் MRF உற்பத்திக்கான மின்சாரத்தை நிறுத்துவேன் என்று அறிவித்தார். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு, பேசுனது நான் தான். நான் எதற்காக இதை பதிவிடுகிறேன் என்று சொன்னால், அது தொழிலாளர் பிரச்சனையோ, மக்கள் பிரச்சனையோ, மாணவர் பிரச்சனையோ, மீனவர் பிரச்சனையோ, ஒரு பிரச்சனையை அதை சார்ந்து பாதிக்கப்படக்கூடிய என்னுடைய தமிழ்நாட்டுடைய மக்களாக இருக்கலாம், இந்திய மக்களாக இருக்கலாம், என் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு அதை எந்த உணர்வோடு, எந்த உணர்ச்சியோடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கவனத்தை ஈர்த்து அந்த அவையில் நான் பேசினால் அதற்குரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அன்றைக்கு நான் பேசிய பிறகுதான் உடனடியாக MRF நிறுவனம் அந்த MRF தொழிலாளர்களை அழைத்து பேசி ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. அத்தனை தொழிலாளர் வர்க்கமும் என்னை திருவொற்றியூருக்கு வர வைத்து என்னை தூக்கி வைத்து கொண்டாடி என்று சொன்னார்கள். நான் 96வது தொகுதியில் MLA நின்றேன். அங்க திருவொற்றியூர்லயே நான் ஒரு 10 வருஷம் வாழ்ந்தேன். அங்க வழக்கறிஞர் முத்து அவர்கள் குறிப்பிட்டது போல
ஹொசேலர்ல இருந்து பல தலைவர்களோடு நானும் அங்கே என்ஃபீல்ட்ல இருந்து கார்பன் யூனிவர்சிட்டில இருந்து நம்முடைய மணலி எம்ஆர்எல்ல இருந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து அசோக் லைல் நிறுவனத்திலிருந்து எல்லா நிறுவன தொழிலாளர்களோடும் தொழிலாளர் தலைவர்களோடும் நான் தொடர்பில் இருந்தேன். அந்த அடிப்படையிலேயே நான் இதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் கண்டிப்பாக இதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தமாக மிக உணர்வுபூர்வமாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். முதலமைச்சருடன் தனியாகவும் சென்று நான் சொன்னேன், இப்படி எல்லாம் பாதிப்பு இருக்கிறது தளபதி, கண்டிப்பா நீங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பேராபத்து இருக்கிறது. ஒன்றிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நாட்டு குடிமக்களின் பிரச்சனைகளை, அவர்களின் வாழ்வுரிமைகளை, அவர்களுடைய தொழிலாளர் உரிமைகளை, இது போன்ற அமைப்புச்சாரா தொழிலாளர்களுடைய இப்ப இங்க கூட நம்ம கிட்ட ஒரு 5000 இருந்து 6000 கோடி நிதி இருக்குது. இதுல இன்னைக்கு வெறும் 1500 ரூபாய் கொடுக்குறாங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு. பக்கத்தில் உட்கார்ந்து கூட எனக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுக்கலாம், 1200 தான் கொடுக்குறாங்க, 5000 தாராளமா கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த கோரிக்கை, ஏன்னா இது வந்து உங்களுடைய பணம், உங்களுடைய பணம் அரசனுடைய கஜானாவில் இருக்கு, அது வரப்படுது. ஆமா, ரீசார்ஜ். அதனால இப்ப இது ஒரு நியாயமான கோரிக்கை. அவங்க ஒண்ணு அரசு வந்து இப்ப பப்ளிக் செக்டர் என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து, மின்துறை, மருத்துவம் போன்ற துறைக்கு மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அதுல இருந்து செலவிடுவாங்க. அந்த மாதிரி கூட கேட்கல, எங்க பணம் அங்க இருக்கு, அதுல இருந்து எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. இந்திய அளவுல 1 லட்சம் கோடி இருக்கு, கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்ப ஆந்திராவில கொடுப்பதை பொறுத்து நம்ம பக்கத்து மாநிலம், சின்ன ஸ்டேட், நம்ம நாட்டுல ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு இருக்கு, பாண்டிச்சேரியில 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாரு. நம்ம 1200 ரூபாய் கொடுத்துட்டு அது 200 ரூபாய் ரீசார்ஜுக்கே போயிட்டு அப்புறம் போயிட்டு இதை பதிவு பண்றது, அதிகாரிகளை பார்க்க வர்றதுக்கு இப்ப ஏதோ பேருந்துக்கு இவங்க தாய்மார்கள்லாம் கொஞ்சம் இலவசம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அதுக்கும் உங்களுக்கு போயிடும், எல்லா பஸ்ஸும் கிடையாது. அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன், இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தமிழகம் சமூக நீதி தளத்தில் இருந்தும் ஏனைய தொழிற்சங்க உரிமை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தொழிலாளர் சட்டம் நம்ம முதலமைச்சர் கண்ணிலே மண்ணத்தை இருக்கும். அந்த கார்பரேட் பெருநிறுவனங்கள் சில அதிகாரிகள் அது என்னன்னா 12 மணி நேரம் கூட இல்லாம இந்த சட்டத்தை ஃபுல்லா படிச்சு 12 மணி நேரத்துக்கு மேல 18 மணி நேரம் 24 மணி நேரம் கூட நினைத்தால் உங்களை போன்றவர்களை, தொழிலாளர் வர்க்கத்தை, தொழிலாளர் தலைவர்களுக்கு தெரியும், விருப்பம் அவருடைய எப்படி வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் மே தினத்தின் ஆற்றிய உரை, இந்த உலகளாவிய தொழிலாளர் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் அவர் வழங்கிய சலுகைகள், அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு துணை நின்ற அதே தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதே பெரும் நிறுவனத்திற்கு ஆதரவாக அந்த சட்டம் வந்தது. அது என்ன, மற்ற கட்சி தலைவர்கள் யாரையும் குறை சொல்லல. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மோடி ஒண்ணு கொண்டு வந்தாரு டிஜிட்டல் இந்தியா, நம்மளால ஏமாறுது. ஏற்கனவே சட்டம் வந்துச்சுன்னா பேராசிரியர் சரஸ்வதி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், மூத்தவங்க பில்ஸை கையில கொடுத்துருவாங்க. பில்ஸ் டேபிள்ல வைப்பாங்க, நாங்க ஏதோ என்னடா வச்சிருக்காங்க பேப்பரை இருந்து படிப்போம், அது 10 பிள்ளை 20 பிள்ளை வரும், ஏதோ இப்படி பார்க்கும்போது தொழிலாளர் அப்படி இப்படி இருக்கும் பார்த்துட்டு நம்ம வீழ்ச்சிக்கலாம். ஆனா இப்ப கணினி மயமாக்கிட்டாங்க, டிஜிட்டல். அப்ப அதுக்கு எங்க முன்னாடி ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் அது மட்டும் பேசாம இருக்கும், அது பாதி எம்எல்ஏக்கு ஆன் பண்ண தெரியாது. இது வேற சொல்லிட்டு நாளைக்கு சண்டை வந்து அங்க போய் எங்களை திட்டு பேசுறாரு. அதை ஆன் பண்ணி அதை அமைக்கி கிமிக்கி அதை பார்த்து, அது பெரிய எழுத்தா வரும், சின்ன எழுத்தா வரும், நடுவில் கோடு கோடா வரும், கலர் கலரா வரும், இதெல்லாம் தாண்டி அதை படிச்சு அப்புறம் இந்த தொழிலாளர் சட்டத்தை பார்த்து அதுல இருந்து படிச்சுட்டு இதுல என்ன தெரியுங்களா, ஐஏஎஸ் ஆபீசர் வேலைலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறை செயலாக சொல்றாங்க. சட்டம் காலையில 9 மணிக்கு பில் சட்டமன்றத்தில் வைக்கிறாங்கன்னா நைட் 2 மணி 3 மணி 4 மணிக்கு தான் எங்களுக்கு பெயில் அனுப்பிச்சிருப்பாங்களாம். எந்த எம்எல்ஏ 3 மணி 4 மணிக்கு மேலே படிக்க முடியும்? அப்புறம் காலையில எங்க பேரவைத் தலைவர் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, என் அன்புக்குரிய பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எனக்கு எழுந்து சண்டை வருது, வேல்முருகா உக்காரு, வேல்முருகா உக்காரு, வேல்முருகா 3 துளிகள் முடி, வேல்முருகா 5 மணித்துளிகள் முடிப்பார், மணித்துளி கூட சொல்ல மாட்டாரு. அப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அவர் என்ன செஞ்சாரு, இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு வேகமா, ஒரு நாளைக்கு 20 பில் 30 சட்டம் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இந்த கணக்கில்லாத மணி வரையறை இல்லாத தொழிலாளிகளை வேலை வாங்கி கொள்ளலாம், கார்பரேட் பெருநிறுவனங்கள் என்ன ஆமாலும் செஞ்சுக்கலாம், தொழிலாளியா அவன் அடிமை அப்படின்னு பட்டா போட்டு கொடுக்கிற அந்த சட்டத்தை அவர் படிக்கிறாரு. இந்த சட்டத்தை நான் அறிமுகம் செய்கிறேன், ஏற்போர் அதிகம் என்கிறேன், ஏற்போர் அதிகம், ஏற்போர் அதிகம், எதிர்ப்போர் இல்லை என்று கருதுகிறேன். சட்டம் நிறைவேறுவது எத்தனை நிமிஷம்? 1.5 நிமிஷம் இல்லைங்க, 30 செகண்ட். 30 செகண்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களின் வாழும் உரிமையை, உலகளாவிய தோழர்கள் ரத்தம் சிந்தி பெற்ற அந்த உரிமையை சட்டமன்றத்தில் 30
செகண்டுகளிலேயே அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கிய போது அதை படித்து மிக கவனமாக அவர் படிக்கின்ற நேரத்திலே, ஏன்னா இப்படி எழுந்து கூட ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் தாண்டி அப்படி போய் முதலமைச்சர் சொல்றது நேரம் ஆகாது. அப்படி சின்ன பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டேபிள் டிரைவர் ஏறி குடிச்சு சட்டமன்ற லைவ் போய் பாருங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கலைஞருக்கும் உங்கள் அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி தருகின்ற கார்பரேட் கம்பெனிகளிடம் கைக்கூலி பெற்ற சிலர் துணையோடு, ஐஏஎஸ் அதிகாரிகள் துணையோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் தளபதி நிறுத்துங்கள் என்று சொன்னேன். உடனடியாக அவர் சீட்டை எழுதுகிறார், பேரவைத் தலைவர் பாஸ் பண்ணிட்டார். சும்மா விடல. மறுநாள் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, ஜவஹர்லா, ஈஸ்வரன் வரல, அவர் எப்படி முதலாளி பக்கம் இருப்பாரு, அவர் வரமாட்டேன். எல்லா தலைவர்களும், நான் மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் விழிப்புணர்வாக இருந்து அதை பிரச்சனை பண்ணி தடுத்தது நான். எல்லா தலைவர்களும் மறுநாளே போய் முதலமைச்சரை சந்தித்து அன்று முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் என்று நிறுத்தி வைத்தார். அந்த சட்டம் அன்னைக்கு வேல்முருகன் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை கணினியை தட்டி அதை படிக்கல அப்படின்னா கவனம் தான். சட்டம் பாஸ் ஆயிருக்கும், நடைமுறையில் இருக்கும். அப்புறம் நீங்க அங்குச்சார தொழிலாளர் இருந்து, சிஐடில இருந்து, ஏஐடில இருந்து, எல்பிஎஃப்ல இருந்து ஆளுங்கட்சி திமுக சும்மா திமுக எழுத்தாங்க. எப்ப அதுக்கு பிறகு அப்புறமே எழுத்து போராடணும், முதலமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும். இப்படிதான் இருக்கு. எதாவது சொல்றேன்னா, இன்னமும் இங்கே நான் அரசியல் பேச விரும்பல. ஆனாலும் RSS துணையோடு இங்க சில உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு நம்ம கையே நம்ம கண்ணு குத்துற வேலைகளை நம்முடைய அரசு மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்றேன். ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதத்திலே நான் நாடி பிடிச்சு பார்த்துட்டேன். கவர்னர் மாளிகை எப்படி இங்க அதிகாரம் பண்றான். டெல்லி ஹோம் மினிஸ்டர் இருக்காருல்ல, தமிழ்நாட்டு பண தயாரிப்பாளர் மாதிரி ஒருத்தர் பேர் என்ன, அமித்ஷாவா, நல்ல புண்ணியம். அந்த புண்ணிய அலுவலகத்தில் நீங்க எப்படி ஆட்சி அதிகாரிகளை நிர்வகிக்கிறாங்க போடுறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம சொல்றதுல கணக்கில் எடுத்துக்கல. இவ்வளவு முக்கியமா சொன்னாங்க, நாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நாங்க தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனா சொல்ல வேண்டிய அதிகாரிகள் சில பேர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொன்னாலும் நடக்கும். அவங்களாம் அவ்வாள் இல்லைன்னா அவளுக்கு வேண்டப்பட்டவங்க. ஆனா அதுக்கு மேல நான் போக விரும்பல. அதனால் கண்டிப்பாக இது நியாயமான, நீதியான, தொழிலாளர் வர்க்கத்திற்கான, அமைப்பு சாரா தொழிலாளருக்கான, ஒவ்வொரு இந்த மண்ணில் வாழ்கின்ற, இந்த நாட்டில் வாழ்கின்ற உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தின் வாழ்வுரிமைக்கான ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு நான் எதிர்கால சட்டமன்றம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்திலையும் கண்டிப்பாக நீங்க சொன்ன நம்முடைய விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடும் கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து, கண்டிப்பாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த தொகுப்பு சட்டங்கள் அத்தனையும் நடைமுறைப்படுத்தாமல் திருப்பி பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்ய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாகவும் கேட்டு, இதே கோரிக்கையை மீண்டும் மீண்டும் நாம் தமிழ்நாடு அரசுக்கும், தொழிலாளர் துறை அமைச்சருக்கும், ஆணையருக்கும், செயலாளருக்கும், முதலமைச்சருக்கும் கொண்டு செல்வோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து, அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினாலேயே இன்னும் தொழிற்சங்க தலைவர்கள் பேசுகின்ற அந்த வாய்ப்பை பறித்து, இடையில் இன்று நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும், சிவகங்கையில் பாதிக்கப்பட்ட அஜித்துடைய குடும்பத்துக்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்காக நாங்கள் துணை இருக்கிறோம், பெண்டிடிபனோடு நாங்கள் துணை இருக்கிறோம். பேராசிரியர் போன்றவர்கள்லாம் நாங்கள் எல்லாம் இது போன்ற லாக்கப் மரணங்கள், கற்பிழப்புகள், குலத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜன், தியாகம், நாங்கள் ஒரு நேர்ந்து ஒரு கோர்ஸ் இருக்கிறோம். எங்க போனாலும் போய் உட்கார்றது, அடி வாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான், ஜெயிலுக்கு போறது, கேச சந்திக்கிறது, இதெல்லாம் பண்ணா நாங்க பேச வராதுன்றான். இப்ப கீதாத்துவருக்கு ஹெர்பல் நக்சல் பாடிகள், நாங்க எங்களுக்கு நக்சலைட்டுகள், நக்சல் பாடிகள், தமிழ்நாடு விடுதலை பேர சொல்றான். காலம் அப்படிதான் இருக்கு. என் கட்சி சார்பா அந்த குடும்பத்துக்கு பாவம், அந்த தாய்மார் கதறி எழுதாங்க, மனசு கேட்கல. காசு தான் நிறைய கொடுத்துருக்கலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பார்த்து ஒரு சென்ட் நல்லா இல்லை, ஒரு சென்ட் நல்லா இல்லை, ஒரு சொந்த வீடு இல்லை, 2 பசங்க, அதுல 2 பையன் மட்டும் ஒரு காவலர் பணி செய்து, செக்யூரிட்டி என்று சொல்வார்களே தனியார், அந்த பணி செய்து இதுவரையில் முன்னாடி பிரிவிலேஜ் கேஸ் ஹிஸ்டரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த அப்பாவி இளைஞரை யாருடைய அழுத்தத்திற்கு, உயரதிகாரியுடைய அழுத்தத்திற்கு இரையாகி இன்றைக்கு காவலர்கள் காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்ட அந்த நிகழ்வை முடித்துவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வு இருந்தாலும் கூட கீதா தோழருக்கும் அருள் அவர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மதுரையில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இந்த நேரத்தில் முடித்து, நாளை இன்னொரு நிகழ்ச்சிக்கும் எப்போது இன்னொரு சந்திப்புக்கும் செல்ல வேண்டிய சொல்லலாம் இடையில் பேசி செல்கிறேன். இங்கு இருக்கிற பல்வேறு என்னை விட அனுபவத்தில், வயதில், தொழிற்சங்கத்தில் மிகச்சிறந்த ஆளுநர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள்.
நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அரசு, நாம் தேர்ந்தெடுத்த அரசு, நம்முடைய மக்களுக்காக இருக்கிற இந்த அரசின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இன்னும் உரிய அழுத்தங்களை தந்து கண்டிப்பாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கொண்டு வந்த இந்த தொகுப்பு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய முதல் தீர்மானமாக நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டமன்றத்தை இயற்றி ஒரு அழுத்தத்தை தருவோம் என்பதை தெரிவித்து அண்ணன் திருமாவளவன், ரவிக்குமார், சிபிஎம், சூரிய போன்ற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை மிகச்சிறப்பாக தன்னுடைய பேச்சு திறமையை எடுத்து வைக்கிறார்கள். அதுபோன்ற ஆளுமைகளிடத்திலும் தொடர்ந்து நாம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி நிச்சயம் இந்த சட்டம் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, அமைப்புச்சாரா தொழிலாளர் விரோத சட்டம், அதை தடுத்து நிறுத்துவோம் என்பதை தெரிவித்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்றைக்கும் நான் தோளோடு தோல் ஒரு எம்எல்ஏனா முடிஞ்ச ஒரு 6 மாசம் 9 மாசத்துல ஒரு கட்சியின் இறுதி நடத்திட்டு வரேன். அதனால என்னுடைய கட்சி குறுகிய எண்ணிக்கையிலான தொண்டர்களாக இருந்தாலும் உங்களை போன்ற உண்மையான உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் பின்னால் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள்